ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த ஜூவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டுருக்கான். இவனோட பிரதர் வந்து ஆப்போசிட்டில் அந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது ஒரு சோல்ஜர் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டுருக்காங்க. அந்த ஜெயில் கைதி வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு. என்ன சொல்கிற? ஆமாம், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால ரொம்ப தூரம் வந்து தப்பிச்சு போயிருக்க மாட்டாங்க. நான் போய் சீக்கிரம் பிடிக்கிறேன்ட்டு அவன் முன்னாடி போயிடுறான். ஸோ ஜூ வந்து கேட்குறான், யாருண்ணா அது அப்படின்னு. அவ தான் யானோட தங்கச்சி அப்படின்னு. ஓ, யானோட தங்கச்சியா? நான் இந்த வேலையை முடிக்கிறேனே அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா குதிரையோட வந்துட்டுருக்கான். அந்த சைடு யானோட தங்கச்சியை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. வண்டியில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணி வந்துட்டானுங்க போல். அவங்களும் அந்த தரையிலேருந்து எந்திரிக்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பட் முடியல. அப்போ இந்த ஜூ பார்த்தீங்கன்னா நெஞ்சிலே ஒரு அம்பை விட்டு அங்கேயே அவங்கள சாகடிச்சிட்றான். அந்த சோல்ஜர்கிட்ட சொல்கிறான், போடா போய் அவளோட தலையை வெட்டி எடுத்துட்டு வா. அப்போ அந்த பாடியை அந்த ஓநாய்ங்களுக்கு விருந்தா போட்டுரு அப்படின்னு ரொம்ப இலக்காரமாக சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெறியோட வந்துட்டு அவன் குதிரையில் உட்காந்துருக்கானா. ஜூ ஒரு கல் எடுத்து அடிக்கிறான் பாருங்க. அந்த குதிரை அப்படியே மிரண்டு கத்த அவன் கீழே விழுந்துடுறான். டே, என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் என்னோட டியூட்டியை தானே பண்ணேன் அப்படின்னு. அவள் 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. நீனா மனுஷன் தானா? ஓ, அப்போ சார் மட்டும் என்ன? நேற்று யானை ஷூட் பண்ணது நீ தானே? அவனோட ஃப்ரெண்டு மாதிரி இருந்துட்ட, அவனுக்கு துரோகம் பண்ணிட்ட, நீலாம் அதை பேசலாமா அப்படின்னு. ஸோ 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை நடந்துகிட்ருக்கு. விட்டா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை கொலையே பண்ணிடுவான் போல். அம்புட்டு ஆத்திரத்தில் சண்டை போட்டுட்ருக்கான். அந்த நேரம் இந்த ராஜாவோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணுவாங்கள்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டுருக்காரு. ஒரு நிமிஷம், ஒரு அர்ஜென்ட்டு, உங்களை ராஜா கூப்பிட்றாரு அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவனை இப்படியே விட்டுட்டு போக மனசே இல்லை. கத்தி எடுத்து காலில் பார்த்தீங்கன்னா ஒரு சொருகு தான். அப்படியே அவன் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். அந்த ராஜாவோட தூதுவர் இருப்பார்ல, அவருமே இப்படி பார்க்குறாரு, என்னடா இவ்வளோ கொடூரமாக இருக்க அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவை போய் மீட் பண்ணுறாங்க. அவர் கேட்குறாரு, எதுக்காக நீ ஜூவை வந்து அட்டாக் பண்ண? நான் அவனை கொலை பண்ணியிருந்திருப்பேன், எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக இருக்கு. ஏன்னா யானோட தங்கச்சி 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதை கூட அவன் யோசிச்சு பார்க்கல, மனசாட்சியே இல்லாமல் கொலை பண்ணிட்டான். சரி, அதை விடு. உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கான காரணம் உன்னோட மெய்டு. நீ தான் அந்த கிழவனை கொலை பண்ண சொல்லி அமுச்சு விட்டியா? நான் அவரை கொலை பண்ணணும்னு நினச்சேன்னா எனக்கு எதுக்கு மெய்டெல்லாம் தேவைப்படுறாங்க? நானே கொலை பண்ணியிருப்பேனே. அப்போது மெய்ட் வந்துட்டு தானாக தான் கொலை பண்ணான்னு சொல்ல வரியா? எனக்கு அது கரெக்டாக தெரியல. நான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நேற்று நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, யானை தப்பிச்சு போகும்போது நீ தான் ஷூட் பண்ணியாமே. அவன் அவனோட ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷமாக அவனுக்கு பழக்கம் இருக்குது. அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ண? அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், ஆனால் எனக்குன்னு சில பொறுப்பு கடமைகள் இருக்குது. அதை விட அவன் எனக்கு ஒன்றும் முக்கியம் கிடையாது. பாடுறா, உன்னோட அந்த லாயலை பார்த்து எனக்கு ரொம்பவே வியப்பாக இருக்குது. சரி, நாளைக்கு அவனுக்கு தண்டனை எல்லாமே கொடுக்க போகிறோம். அதை நீ தான் நடத்தி வைக்கணும். அந்த தண்டனை மேடையில் நீ தான் எல்லா விஷயங்களையுமே பொறுப்பாக பார்த்துக்கறணும். அப்படி இல்லை, அதை நீ ரிஜெக்ட் பண்ண அப்படின்னா நீயும் இருக்க மாட்ட, உன்னோட சிட்டியும் இருக்காது, ஐஸ் ஆஃப் காடும் இருக்காது அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. அரண்மனை வாசலில் பார்த்தீங்கன்னா யானோட அம்மா வந்து அப்படியே முட்டி போட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ராஜா கிட்ட பேசணும் அப்படின்னு. ராஜா பார்த்தீங்கன்னா இவங்களை துளி கூட கண்டுக்க மாட்டார். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோயினையும் யானையும் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ யான் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபுட்டை எடுத்து கொடுக்குறான். இந்தா நீ சாப்பிட அப்படின்னு. எனக்கு போதுமான அளவுக்கு ஃபுட்டு இருக்கு, நீ சாப்பிட, நீ தான் ரொம்ப வீக்காக இருக்க அப்படின்னு. அப்போ யான் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை பற்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். எனக்கு வந்து 2 அண்ணனுங்க இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க. என்னோடய அண்ணா 22 வயசுலேயே ஆர்மிக்கு போயிட்டான். ரொம்பவே பாசமாக தான் இருப்பான். என்னோட 2வது அண்ணனுக்கும் என் தங்கச்சிக்கும் எப்பவுமே ஆகவே ஆகாது. 2 பேருமே பயங்கரமாக சண்டைலாம் போட்டுட்ருப்பாங்க. என் தங்கச்சி தான் தப்பு பண்ணுவா, ஆனால் அவள் பழியெல்லாம் தூக்கி என் அண்ணா மேலே போட்டுருவா. இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கும் தெரியும். ஆனால் எங்கள் அம்மா வந்து என் தங்கச்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும்போதே நான் இங்கே வந்துட்டேன். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப ரொம்ப அவங்கள மிஸ் பண்ணுறேன். அவங்களோட போய் இருக்கணும், அவங்களோட விளையாடணும், அவங்களோட பேசி சிரிக்கணும், ஒன்றா சாப்பிடணும், அந்த மாதிரி நிறைய ஆசைகள்லாம் எனக்கு இருக்குது. எங்கள் அம்மாவும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் தான். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒன்று பிடிக்கும், உனக்குமே அவங்கள பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். நீ என் கூட என்னோடய சிட்டிக்கு வருவே தானே அப்படின்னு. ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவனோட கையை பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்துட்டு அப்படியே கொண்டு வரான். இவனும் கையை பிடிச்சிக்கிறான். கண்டிப்பாக
கண்டிப்பாக நான் உன் கூட உன்னோட சிட்டிக்கு வரேன், உன் ஃபேமிலியோட நம்ம டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படி. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஆனால் இவன் அழுகிறான் அப்படின்ற விஷயங்கள் ஹீரோனுக்கு தெரியாது. சத்தமே இல்லாமல் தான் புள்ள அழுகுது. அப்படியே மறுநாள் போல் ஜென்னை கட்டுறாங்க. இவன் வந்து அந்த ஜெயிலுக்கு தான் வந்து நம்ம யானை மட்டும் வெளியே இழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அவனுக்கு அந்த தண்டனை எல்லாமே கொடுக்க போகிறாங்க போல். ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ யான் வெளியே வந்துட்டுருக்கானா, இவ பார்த்தீங்கன்னா அப்படியே காலை பிடிச்சிக்கிறா. நீ போகாத, என்னை விட்டு போகாத அப்படின்னு. கண்டிப்பாக நான் ரிலீஸ் ஆயிடுவேன், உன்னை நான் இங்கேருந்து கூப்பிட்டு போவேன். என்னை கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் கொலை தான் பண்ண போகிறாங்க. இருக்கிற டைமை நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இவ கேட்குறாளா. ஸோ யானுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவளையும் வெளியே கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு, ராஜாவோட ஆர்டர் உன்னை மட்டும் கூட்டிகிட்டு வரணும் தான், அவளெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாதுன்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் போயிட்டுருக்கான். அவள் வரலேனா என்னாலையும் வர முடியாது அப்படின்னு. சரிப்பா, நீங்கள் 2 பேரும் என்ன காதல் புறாக்களா, 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து சாகுங்க அப்படின்னு 2 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படியே அந்த தண்டனை மேடையை தான் காட்டுறாங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. தீயெல்லாம் அங்கே எரிஞ்சிட்ருக்கு. இங்கிட்ட மண்டையெல்லாம் கட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குது. அந்த மேடையில் பார்த்திங்கன்னா அந்த ராயல் ஃபேமிலிஸு, அப்புறம் அந்த பிரின்ஸு பரதேசிங்க எல்லாருமே உட்காந்துட்ருக்குங்க. யானுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்றதில்ல. அந்த பிரின்ஸ் அப்புறம் அந்த ராயல் ஃபேமிலிக்கு தான் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ஆனால் வெய்க்கு பார்த்தீங்கன்னா இதில் உடன்பாடு இல்லை. அவன் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கான். இந்த தண்டனை மேடையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் மாஸ்கெல்லாம் போட்டு, ட்ரெஸ் எல்லாம் போட்டு, ஒரு மாதிரி வியர்டாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்காங்க. ஒரு பெரிய பெல்லை பார்த்தீங்கன்னா கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க. அதை கட்டையால் வச்சு அடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த ஊர் வழக்கம் போல். நம்ம யானும் ஹீரோனும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டு இருக்காங்க. யான் சுற்றி பார்க்குறான். அடடா, இன்னைக்கு பெரிய சம்பவம் இருக்குது போலையே அப்படின்னு. ஹீரோனோட கையை வந்து அவன் டைட்டாக பிடிச்சிருந்துருப்பான். ஸோ இந்த செட்டப் எல்லாத்தையுமே பார்த்த உடனே இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை விட்டுறான். ஹீரோயினுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த சைடு அந்த பிரின்சஸை காட்டுறாங்க. அம்மா இப்போனாச்சும் என்னை விடுங்கம்மா, நான் போய் யானை பார்க்குறேன். நீ யானை பற்றி என்ன பண்ண போகிற? அவனுக்கு சப்போர்ட்டாக நீ பேசுனீன்னா நீயும் அதே மேடையில் சாக வேண்டியதான். இவளுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ ஜன்னல் வழியாக தான் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. இந்த சைடு அந்த ஜூ பார்த்திங்கன்னா நம்ம யானை அப்புறம் ஹீரோயின் 2 பேர்த்தையுமே கையில் பெரிய விலங்கெல்லாம் மாட்டி அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. வெய் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இவன் தான் அந்த கமெண்டிங் எல்லாமே பாஸ் பண்ணுவான் போல். இப்போ வந்துட்டு அந்த ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு சூப்பர்வைசர் வரப்போகிறாரு அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் வந்துட்டுருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னே யானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு தண்டனை கொடுக்க நீ தான் வரியா, நீயுமா இதில் ஒரு ஆள் அப்படின்னு. ஹீரோவுமே என்ன தான் பண்ணுவான், அவனையுமே பல இடத்துல லாக் பண்ணிட்டானுங்க. அவனுக்கு வேறு வழியே இல்லாமல் தான் இந்த விஷயங்களை பண்ண போகிறான். ஸோ திரும்பவும் வெய் வந்து சொல்லிட்டு இருக்கான், ராஜாவோட அந்த ஆர்டரை நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு. அந்த லூசு பையன் இருக்கான்ல வில்லன்னு, அவன் தான் அந்த ஆர்டரை படிச்சுட்ருக்கான். யானோட ஃபேமிலி வந்து நம்ம நாட்டுக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்களை பண்ணி நம்ம நாட்டோட துரோகியாகவே மாறிவிட்டாங்க. ஆனால் யான் வந்து இந்த சிட்டியில் வளர்ந்ததுனால அந்த பிளானுக்கும் இவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. அதனால் அவனுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. பட் யானோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இவனோட கண்ணு முன்னாடி தான் பனிஷ்மெண்ட் எல்லாமே கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோ பார்க்குறான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானான்னு. அவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். யானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வெய் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான், அந்த துரோகிகள் எல்லாத்தையுமே கொண்டு வாங்க அப்படின்னு. யானும் திரும்பி பார்க்குறான், எல்லாம் பாக்ஸாக கொண்டு வந்துட்டுருக்கானுங்க. யானுக்கு இதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அட்ட பாவிங்களா, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டிங்களா அப்படின்னு அவனுக்கு அம்பிட்டு கஷ்டமாக இருக்குது. அங்கிட்டு பிரின்சஸ்லாம் மிரண்டுறா, என்னடா மொத்த குடும்பத்தையுமே கொண்டுட்டிங்களா அப்படின்னு. ஹீரோயினுக்கெலாம் பேச்சே வரல, அவள் ஆடி போய் நின்றுட்டுருக்கா. அப்போ இந்த வில்லன் பரதேசி வந்து சொல்லிகிட்டு இருக்கான், உன் குடும்பத்தில் எல்லாத்தையுமே பொறுத்தலையாச்சு, நீயும் உங்கள் அம்மாவும் மட்டும்தான் பாக்கி. இந்த ராஜாவோட ஆர்டர் இதுக்கு நீ தலைவணங்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆல்ரெடி அவங்க ஆனில் இருக்கான், எப்படி இதை பண்ணுவான். ஸோ அவன் பார்த்திங்கன்னா அப்படியே எகிரிட்டு இருக்கான். அந்த செக்யூரிட்டிஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா அவனை பிடிச்சி அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, கீழே முட்டி போடுன்னு. ஆனால் அவன் பார்த்திங்கன்னா முட்டி போடுற மாதிரியே இல்லை. ஸோ இந்த வில்லன் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டரை வச்சு மண்டையில் அடிச்சிட்ருக்கான், முட்டி போடு, ஒழுங்கா மதி, முட்டி போடு அப்படின்னு. அவ்வளோதான், யானுக்கு பயங்கர வெறியாயிடுது. ஸோ அந்த ஆர்டரை பார்த்திங்கன்னா அந்த சைடு தள்ளி விட்டு வில்லனோட மூஞ்சிலே ஒரு பஞ்சை விட்டுட்ருக்கான். ஓ, உனக்கு அம்பட்டு திமுறா, ராஜாவோட ஆர்டரையே நீ வந்து மதிக்க மாட்டியா,
இவன் சாகுற அளவுக்கு அடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா யானை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. ராயல் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. கொல்லுங்கடா அவனை அப்படின்ற மாதிரி அந்த வில்லன் அசால்ட்டாக சொல்கிறான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா கத்தியோட சுற்றி வளைச்சு அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே குத்த வரானுங்க. அந்த நேரம் வெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி கத்திட்டு இருக்காண்டே, அந்த மரியாதை தான் கொடுத்து தொலைவேண்டா, ஏன்டா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. எல்லாருமே திரும்பி அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப கத்திட்டோமோ அப்படின்ற மாதிரி அவனும் முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நீ மரியாதை கூட அதுக்கு, இந்த பிரச்சனை இதோட விடு அப்படின்னு. ஆனால் யானை எப்படி கேட்பான்? அவன் பார்த்தீங்கன்னா அசையவே மாட்டான். ஸோ அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா யானை ஒரு மிதி மிதிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். என்னப்பா ஒன்றை தானே இந்த வேலையை ராஜா பார்க்க சொன்னார், நீ பண்ண மாட்டியா? சரி விடு நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்துட்டு இருக்கான். அதில் ஒரு பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறான். அப்படியே பயங்கரமாக சிரிக்கிறான். டே யானு, உங்கள் அப்பாவை நீ ரொம்ப நாள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டில்ல, இது உங்கள் அப்பா தான்டா, இந்தா பாரு அப்படின்னு அவங்க அப்பாவோட மண்டையை வெட்டி அந்த பாக்ஸில் வச்சுருப்பாங்க போல். ஹாய் சொல்லு, அவருக்கு ஹாய் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அவ்வளோதான், யான் இதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஃபீல் பண்ணி கத்தி அழுதுட்டு இருக்கான். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக சிரித்து சிரித்து வெறுப்பேற்றிட்டு இருக்கான். யானுக்கெல்லாம் பயங்கர வெறியாயிருது. அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடித்து நொறுக்கிட்டு இருக்கான். அங்கே கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இருக்கானுங்க. இவன் மட்டும் ஒரு ஆள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விடலை, எல்லாத்தையும் பயங்கரமாக அடிக்கிறான். இவனுக்குமே மேலே பயங்கரமாக அடிப்படுது. ஆனால் அவனோட கண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மேலே மட்டும்தான் இருக்குது. போய் நம்ம அப்பாவை பார்க்கணும், அதை நம்ம அப்பா தானா அப்படின்ற ஒரு தாட் மட்டும்தான் அவனுக்கு இருக்குது. ஸோ அந்த மேடையை நோக்கி தான் அவன் போகிறான். ஆனால் இவனுங்க விடவே மாட்டானுங்க. ஈட்டி மாதிரிலாம் வச்சுருக்கானுங்க, அதை வச்சுலாம் அட்டாக் பண்ண வரானுங்க. ஆனால் யான் பார்த்தீங்கன்னா அந்த ஈட்டியெல்லாம் புட்டிங்க அந்த காட்ஸ் மேலெலாம் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கான். வில்லன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக தான் சிரிக்கிறான். யான் வந்து ரொம்பவே ஹைப்பரில் இருப்பான் போல். ஸோ பயங்கரமாக எல்லாத்தையுமே அடித்து போட்டு முன்னேற அவனோட முதுகுலெல்லாம் பயங்கரமாக கத்தி வந்துட்டு அப்படியே சொருகுது. இருந்தாலும் அதை பொருட்படுத்தலையே. அவன் பார்த்திங்கன்னா அந்த மேடைக்கு போயிட்டுருக்கான். அப்போ இந்த காட்ஸ் பார்த்திங்கன்னா 2 ஈட்டியை யானோட வயிற்றுலேயே அப்படியே சொருகி அப்படியே தூக்கிட்டு வந்து கீழே குத்திடுறானுங்க. அவ்வளோதான், ஹீரோயின்லாம் பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. ஹீரோக்கெலாம் அதை பார்க்கவே முடியலை. ஆனால் இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறான். பார்த்தீங்களா, ராஜாவோட ஆர்டரை மதிக்கலைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு. அந்த காட்ஸ் எல்லாருமே குத்துன அந்த ஈட்டியை பார்த்தீங்கன்னா வெடுக்குன்னு பிடுங்குறானுங்க. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போய் விழுந்துட்டுருக்கான். அவனால் சுத்தமாக முடியலை. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது பண்ணலாம், ஆனால் அவன் ரொம்ப அமைதியாகவே நின்றுட்டுருக்கான். வெய்க்கு பார்த்தீங்கன்னா உயிரே போன மாதிரி இருக்குது. அவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த காட்ஸ் வேற நம்ம யானை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு வேற இருக்கானுங்க. அந்த சைடு பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்போனாச்சும் அவன் அமைதியாக இருக்கலாம்ல. ஆனாலும் அவன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் எந்திரிக்கிறான். அந்த காட்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. திரும்பவும் சண்டை போடுறான். முடியலை. ஆனாலும் அவன் சண்டை போட்டு அந்த பாக்ஸை போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக பயங்கரமாக சண்டை போடுறான். பயங்கரமாக மேலெல்லாம் அடிப்படுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் அந்த மேடைக்கு வந்துட்டான். அந்த பாக்ஸை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்பா அப்பான்னு சொல்லி அதை டச் பண்ண தான் வரான். இந்த வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா இது பொறுக்கவே இல்லை. ஸோ அப்படியே கழுத்தில் ஒரு அடி அடித்து ஒரு மிதிக்கிறான் பாருங்கள். அந்த சைடு வந்து அந்த தலையெல்லாம் கட் பண்ணுற மிஷின் இருக்குது. ஸோ அதை எய்ம் பண்ணி தான் மிதிச்சிருப்பான் போல். இதை ஹீரோயின் நோட் பண்ணிடுறா. இவ பார்த்தீங்கன்னா இந்த காட்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு யானை பிடிச்சா அந்த சைடு தள்ளி விட்டு இவ விழுந்துடுறா. இவளை பார்த்தீங்கன்னா அந்த காட்ஸ் எல்லாம் வந்து மடக்கி பிடிச்சிடுறானுங்க. யான் பார்த்தீங்கன்னா பேச்சு மூச்சே இல்லாமல் அப்படியே கிடக்கானா. அவ்வளோதான்டா, அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இல்லை ஹீரோ, அவன் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, நீனே போய் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோக்கெலாம் பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்படியே நம்ம யானை தான் க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நல்ல வேலையாக சாகலை, இன்னிமே உயிர் இருக்கதா செய்யுது. அப்படியே திரும்பி நம்ம ஹீரோனை தான் பார்க்குறான். அவளுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நல்ல வேலை அவன் வந்துட்டு இன்னும் சாகலையே அப்படின்னு. யான் பார்த்தீங்கன்னா இன்னுமே அடங்க மாட்டான். திரும்பவும் எந்திரிக்க வரானா. வில்லன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். டே, இவன் ராஜாவோட ஆர்டரை மதிக்கவே மாட்டான். திரும்ப அவன் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான்ல. அவன் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சான் அப்படின்னா அவன் மேலே அம்பெல்லாம் விட்டு அங்கே சாவடிங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான், தயவு செஞ்சு இங்கே வராத அப்படின்னு. அந்த சைடு பிரின்சஸுமே கத்திட்டு இருக்காங்க, ப்ளீஸ் நீ எந்திரிக்காத அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறான். மறுபடியும் அம்பெல்லாம் மேலே விட்டு. ஸோ அப்படியே கீழே விழுந்துடுறான். சுத்தமாக முடியல அவனுக்கு.
ஆனாலும் அவன் அடங்கவே மாட்றான். திரும்பவும் எந்திரிக்கிறான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அம்பெல்லாம் விடுறானுங்க. 2 அம்பு ஸ்ட்ரெயிட்டா பார்த்தீங்கன்னா, வயித்துலயே வந்து இறங்கிட்டுருக்கு. ஆனாலும் யான் பார்த்தீங்கன்னா, அடங்குற மாரியே தெரியல. என்னதான் இருந்தாலும் நான் அந்த பாக்ஸ பார்த்தேன் அவன் அப்படின்னு, அந்த அம்பெல்லாம் புடுங்கி போட்டுட்டு முன்னாடி வந்துட்டுருக்கான். அந்த படியில கூட அவனால ஏற முடியல. அப்படியே தவந்து தவந்து தான் வந்துட்டுருக்கான். வில்லனும் பார்க்குறான். "சரி வா, இன்னைக்கு உன்னோட சாவு நிச்சயம் தான்" அப்படின்னு. ஒரே ஒரு அம்பு மட்டும் பேலன்ஸ் இருக்கும் போல. அத பார்த்தீங்கன்னா, அப்படியே கைய காமிக்கிறான். "விட்றா" அப்படின்னு. இத ஹீரோ வந்து நோட் பண்ணிர்றான். அந்த அம்ப அவன் நெஞ்சில விட்டான்னா, நம்ம யான் வந்து காலி தான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, அந்த அம்பு விடுறவனுக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிறான். ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், "உனக்கு எம்புட்டு தைரியம்? ராஜாவோட ஆர்டர தான் மதியேன்" அப்படின்னு. "டேய் இவன்ட்டலாம் என்னடா பேசிட்டு இருக்க? இந்த நிமிஷமே நான் இவன கொலை பண்ண போறேன்" அப்படின்னு. அவனோட தலையில பார்த்தீங்கன்னா, அவன் கால வச்சு அப்படியே அமுக்கிட்டு இருக்கான். யானுக்கு ரொம்ப வலிக்குது போல. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இத இப்படியே விட்டோம்னா ரொம்பவே மோசமாயிரும் போல" அப்படின்னு. "நீ அந்த பனிஷ்மெண்ட்ட மட்டும் பண்ணு." "என்னப்பா அவன் இன்னும் ராஜாவோட ஆர்டரே மதிக்கல. அதுக்குள்ளேயும் நீ என்ன பனிஷ்மெண்ட்டுக்கு போயிட்ட?" "அந்த வெங்காயத்த நான் பார்த்துக்கிறேன். வர விஷயத்த நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீ இந்த விஷயத்த மட்டும் பண்ணு" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் ஒரு சவுண்டு கேட்குது. "நான் இந்த விஷயங்கள பண்ணலாமா?" அப்படின்னு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, யானோட அம்மா தான் வந்திருக்காங்க. யான் வந்து அந்த சைடில் இருக்கான். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துட்டுருக்கு. "நீ யாரு? நீ எதுக்கு இங்கே வந்த? உனக்கு யார் அந்த அனுமதி கொடுத்தா?" அப்படின்ற மாதிரி வில்லன் கேட்குறான். ராஜா. "ராஜா தான் எனக்கு இந்த ஆர்டரை கொடுத்தாரு. நீங்கள் தான் ரொம்ப லாயலாக இருப்பீங்களே, ராஜாவோட ஆர்டரை தான் மதிப்பீங்களே, என்னை விடுறீங்களா?" அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா நக்கலாக சிரிக்கிறான். ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டுருக்கு மேலே. இப்போ தான் யானை நோட் பண்ணுது. அதுக்கு பதறி போயிடுது. ஏன்னா பெத்த தாயில பையனை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிது. அவனும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறான். அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம எவ்வளோ லாயலாக இருந்தோமா, ஏமா அவங்க இந்த மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க? இவனுங்கெல்லாம் மனசாட்சியே இல்லாத மிருகம்ப்பா, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த அம்மா வந்து இது இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தானா அப்படின்றத அடையாளம் சொல்ல போகிறாங்களாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோட அந்த பாக்ஸை தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆமாம், இவர் என்னோட ஹஸ்பண்ட் தான். இதுவரை நூற்றுக்கணக்கான போர்களை அட்டன் பண்ணியிருக்காரு. ஒரு போரில் கூட தோல்வி அடைஞ்சதே கிடையாது. அவரோட உடம்புல கிட்டத்தட்ட 200க்கும் மேலே தழும்புகள் இருந்திருக்கு. ஆனால் அதை அவர் பொருட்படுத்தினதே கிடையாது. ஏன்னா என்னோட மண்ணுக்காக நான் போராடுறேன் அப்படின்னு. இப்போ அதே மண்ணு தான் அவரோட தலையை விட்டு இங்கே வச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப கஷ்டத்தோடு சொல்லிகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க பையனோட தலையை போயிட்டு பார்க்குது. அதுக்கு முத்தம்லாம் கொடுத்துட்ருக்கு. என்னோட பையன் 20 வயசில் அந்த ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணான். அவனோட உடம்புல கிட்டத்தட்ட 50க்கு மேலே தழும்பு இருந்திருக்கு. இந்த நிலைமையில என் பையனை பார்ப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு. அடுத்ததாக அவங்க பொண்ணை போய் பார்க்குறாங்க. இவன் என்னோட பொண்ணு 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக என் பேர பேத்திங்களை பார்ப்பேன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவளையே இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு. ஹீரோக்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்குது. யான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறான். ஹீரோயினுக்குமே இதெல்லாம் கேட்க கேட்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா, "போதும் போதும், நீ பேசின எல்லாமே போதும். இந்த யான் பையன் வந்து ராஜாவோட கட்டளையை ஒழுங்காக மதிக்கலை. அதனால் இந்த இடத்துல நான் அவனை கொலை பண்ண போகிறேன்" அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை அசைச்சிட்ருக்கான். அந்த ஈட்டியெல்லாம் வச்சு அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவள் பார்த்தீங்கன்னா யான் யான் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. யான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பயப்படுற மாதிரிலாம் தெரியல. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.